ஹலோ! ரசம்னாலே ஈஸி தாங்க. அதை இன்னும் ஈஸியாக செய்யலாமா? வாங்க பார்க்கலாம். 4 பெரிய தக்காளி, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புளிங்க. பூண்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், இதையும் நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணி அதுவும் நல்லா நறுக்கிக்கோங்க. கருவேப்பிலை நறுக்கி போட்டிங்கன்னா ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். எல்லாமே நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் தக்காளி நம்ம புழிஞ்சு வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு, ஜீரகம் இது எல்லாமே நம்ம நறுக்கி வச்சுருந்தோம், அதுவும் இதில் சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேண்டாம், ஏன்னா தக்காளி ஆல்ரெடி புளிப்பாக இருக்குன்றதுனால நான் கொஞ்சமாக தான் புளி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி 2மே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கல்லுப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயம் நான் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கிறேன், ஏன்னா தாளிக்கும் போது போட்டால் சில டைம் கருகிடும். அதனால் தண்ணி 1 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது ரசம் ரெடிங்க. தாளித்து கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ரசத்தை ஒரு லைட்டாக கொதி விட்டோன்னா நமக்கு ரசம் ரெடி. எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரியிற ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல ரசம், அது எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுடுங்க. ரசம் லைட்டாக நுர வந்திருக்கு. நுர வந்து ஒரு கொதி வரும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரசம் ரெடி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு?